இன்ஷா அல்லாஹ் தற்போது ஒரு சில திக்ருகளை நம்ம எடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் திக்ர் மஜ்லிஸோடு நம்ம துவாவை இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். ஏன்னா நம்ம ஏதோ துவா செய்யும் போது அழுகணும், அல்லாட்ட துவா செய்யும் போது அழுகணும். யாருக்கு அழுக வரும்? யாருடைய உள்ளத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ரக்கையை கொண்டு தடவுகிறார்களோ அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வரும். அப்போ துவாவில் நம்ம என்ன செய்யணும்னா கண்ணை மூடிக்கணும், மனதை ஓர்மைப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சணும், அல்லாஹ்விடத்தில் அழுகணும். இன்ஷா அல்லாஹ் தற்போது திக்ரு சிலது செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், துவா செய்வோம். ஆரம்பமாக திக்ருடைய மஜ்லிஸ் அஃலலு திக்ர் என்று சொல்லப்படுகிற லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. நம்முடைய ஒவ்வொரு தேவையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். நமக்கு லாபத்தை தருபவன் அல்லாஹ் மட்டும்தான். நமக்கு நஷ்டத்தை தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எல்லாம் அல்லாஹ் தான் நமக்கு தர. எல்லா ஹைரு ஷர் எல்லாமே அல்லாஹ்வை கொண்டு தான் நடக்கிறது. இப்போ லா இலாஹ என்று சொல்கிற போது உலகத்தில் நம்முடைய பணங்காசுகளோ சொத்து செல்வங்களோ நம்முடைய பிள்ளைகளோ எதுவும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இல்லை, வணக்கத்திற்கு தகுதியானதாக இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வணக்கத்திற்குரியவன் என்கிற எண்ணத்தோடு ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இங்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிஷுடைய தூண்கள் எல்லாம் ஆடுது. அல்லாஹ் கேட்பான, ஏன் அரிஷுடைய தூண்களை ஆடுறீங்க? உலகத்தில் ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறான், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா சொல்வானா, அந்த அடியானுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். இப்போ நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வுடைய அரிஷுடைய தூண்கள் எல்லாம் ஆடுகிறது. எனவே அந்த மன ஓர்மையோடு கண்ணை மூடி என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அஃலலு திக்ரை செய்வோம். அஃலலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் என்று இந்த ஹயாத், இந்த உயிர் நமக்கு சொந்தமானதில்லை, இந்த அறிவு நமக்கு சொந்தமானதில்லை, இந்த சக்தி நமக்கு சொந்தமானதில்லை, இந்த பார்வை, இந்த பேச்சு, இந்த கேள்வி, இது எதுவும் நமக்கு சொந்தமானதில்லை. இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் மறந்து உள்ளத்தை அடித்தவர்களாக இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் என்று நாம் சொல்ல வேண்டும். இல்லல்லாஹ் 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 illallah 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 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக அல்லாஹ் அல்லாஹ் என்கிற திக்ர். ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய தாய் அன்போடு பாசத்தோடு அம்மா அம்மா என்று அன்போடு அழைக்கிறதோ, நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய 70 தாய்க்கு மேலே அன்புடைய நம்முடைய அல்லாஹுவை அன்போடு நாம் அழைப்போம். அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ்
அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்ததாக இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுகிற யா ஹய்யு யா கையூம் என்கிற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வை அழைப்போம். நம்முடைய தேவைகள் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நம்முடைய தேவைகளை மனதிலே கொண்டு வந்து இந்த இஸ்முல் ஆலத்தை கொண்டு அல்லாஹ்வை அழைப்போம். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பான். யா ஹய்யு யா கையூம், 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 ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம் ரஹ்மத்திக நஸ்தகீஸ். தற்போது துஆ ஓதப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஆமீன் சொல்வோம். ஒரு உருக்கமான முறையில் சிந்தனைகளை சிதற விடாமல் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. ربنا توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார், உறவினர்கள், சகோதரர்கள், முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், ஷைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய நபியை வருத்தப்படுத்தி நீ பார்க்க மாட்டாய். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரெல்லாம் மரணித்திருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எறும்பு கடி வேதனை கூட இல்லாமல் அவர்களுடைய கபரை நீ சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடிகளிலே நெருக்கி இருந்தால் யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரங்களிலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் ஏதேனும் கடனிலே சிக்கி இருந்தால் யா அல்லாஹ், அந்த கடனை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமானவர்களாக உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக எங்களை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெண்களை ஒழுக்கமான ஃபாத்திமா நாயகி போன்று ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஹதீஜா நாயகி போன்று எங்களுடைய பெண்களை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெண்களை ஆயிஷா நாயகி போன்ற ஆலிமாக்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்று பட்டம் வாங்கிய ஆலிமா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்திட ரஹ்மானே.
யா அல்லாஹ் அந்த ஆலிமாவின் மூலமாக யா அல்லாஹ் நிறைய ஹிதுமத்துகள் தீனுடைய வேலைகள் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்கள் பெற்ற அந்த இல்மை பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவிலே ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்கள் எல்லோருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய நிர்வாகிகள் நசீம் அண்ணன் அவருடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம் இந்த மதரசாவிலே உறுதியாக ஒத்துழைப்பாக உதவியாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் எல்லோருக்கும் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் 80 வருடத்திற்கு முன்னதாக இந்த மதரசாவை உருவாக்கி இவருடைய முன்னோர்களுடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் மார்க்க கல்வி தோய்வடைந்திருக்கிற இந்த நேரத்தில் யா அல்லாஹ் இந்த ஜமாலியா மதரசாவின் மூலமாக மார்க்க கல்வி எழுச்சி பெறச் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கம்பத்திலே பலாயிரக்கணக்கான மாணவிகள் குர்ஆன் ஓதுவதற்கு காரணமான மதரசாவாக இந்த மதரசாவை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை நடத்துபவன் நீ ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த குடும்பத்தார்களும் இங்கு ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் உதவிதான் ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் நிலைப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு நீ உதவி செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களை தொழுகையாளிகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலுல் குர்ஆனாக மனனம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹிஜாபை பேணக்கூடிய பெண்களாக எங்களுடைய பெண்களை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஜமாலியாவிலே ஓதக்கூடிய பெண்கள் சமுதாயத்திலே மிகப்பெரிய புரட்சி செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இவர்கள் செல்லக்கூடிய வீடுகளிலே தீனை உருவாக்கக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னிடத்திலே நாங்கள் கேள்வி கணக்கு கேட்கிற போது அதற்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் யா அல்லாஹ் எல்லோரையும் சாலிகானவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் வாரம் வாரம் குர்ஆன் தஃப்சீர் நடக்கிறது. யா அல்லாஹ் இதை கியாமத் வரைக்கும் தொடர்ந்து நடைபெறச் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ் சினிமாக்கள் போதை பழக்கங்கள் மோசமான கலாச்சாரங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கனவிலும் நினைவிலும் உன் நபியை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வாரம் வாரம் யாரெல்லாம் இந்த மதரசாவிலே ஸலவாத் ஓதுகிறார்களோ யா அல்லாஹ் உன்னுடைய நபியை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய நபியை கனவுலே பார்ப்பதற்கு என்னெல்லாம் நாங்கள் தயாரிப்பாக வேண்டுமோ பேணுதலாக வேண்டுமோ ஹராமை விட்டு தவிர வேண்டுமோ யா அல்லாஹ் அந்த வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் கம்பத்திலே ஒரு மதரசாவிலே இவ்வளவு ஸலவாத்துகள் ஓதப்படுகிறது என்றால் யா அல்லாஹ் உன்னுடைய நபியினுடைய பொருத்தமான பார்வை இந்த மதரசாவின் மீது கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இதற்கு காரணமான உஸ்தாதுமார்கள் உஸ்தாபிகள் யா அல்லாஹ் எல்லோருக்கும் யா அல்லாஹ் இன்னும் மேலும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நீ கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் நிலைப்படுத்தி யா அல்லாஹ் இந்த மதரசாவின் மூலமாக கம்பத்திலே நல்ல தீனுடைய மாஹூலை ஏற்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்திலே கடந்து நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எதை கேட்காமல் எங்களுடைய உள்ளங்களிலே கவலையாக துக்கமாக துயரமாக இருக்கிறதோ யா அல்லாஹ் உன்னை தவிர வேற யார்கிட்டையும் எங்களால் கேட்க முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன் அல்லாதவர்களிடத்தில் கேட்டால் சங்கட்டப்படுவாங்க யா அல்லாஹ். நீ எவ்வளோ கேட்டாலும் சங்கட்டப்பட மாட்டேன் யா அல்லாஹ். நீ கேட்கலன்னா கோவப்படக்கூடிய இறைவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் கேட்க மறந்த கேட்காமல் எங்களுடைய உள்ளங்கள் இருக்கிற எல்லா நாட்டங்களையும் தேட்டங்களையும் நிறைவேற்றி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் வலிமார்கள்
இங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய நிறுவனர்கள் எல்லோருடைய பொருட்டாலும் எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா லா துஸிக் குலூபனா بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم آمين. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه وأهل بيته وأهل طاعتك أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه. السلام عليكم ورحمة الله وبركاته.